யோ கோடாங்கி, பீடியுடியா? கேட்ட முத்தையாவை திரும்பி பார்த்து முறைத்தார் கோடாங்கி. எதுவும் பேசாமல் குத்துக்காலிட்டு சூடான டீயை ஆட்டி ஆட்டி குடித்து கொண்டிருந்தவரை, பக்காளி பீடி வைக்க காங்காத மாதிரி இருக்கீரு, காது செகுடா? குத்துக்காலிட்டு கோடாங்கிடம் மறுபடி கேட்டான். தாயொலி வெள்ளையும் சொல்லையுமா ஊருக்குள்ளே சுற்றுறீரு, பீடி மசுறு வாங்க முடியலையோ? சிரித்து கொண்டே இடுப்பிலிருந்து சையது பீடி கட்டை தூக்கி வீசினார் கோடாங்கி. டீ கடையில் இருந்த கூட்டமும் அவரோடு சேர்ந்து சிரித்தது. ஏம்யா, ஒரு பீடி உம்மகிட்ட கேட்குறதுக்கு நாங்கள் வெள்ளை சட்டை போடக்கூடாதோ? நல்ல நொரநாட்டியம்யா கோடாங்கி. ஏப்பா, பட்டாளத்தான் பொண்டாட்டி புறத்தாடியே சுற்றிட்டு தெரிஞ்சியே, அவனுக்கு தெரிஞ்சா கொன்னுடுவானப்பே, சாக்கிறத. முத்தையாவை பார்த்து சொன்னார் கோடாங்கி. அடப்போமையா, சோழி முடிஞ்சு 3 மாதமாச்சு. டீ ஆற்றிக்கொண்டே ராமராசு சொல்லவும், மறுபடி எல்லோரும் சிரித்து கொண்டிருக்கையில் பேண்ட் சட்டை போட்ட ஒரு பையன் டீ கடை கொட்டாய்க்குள் குனிந்து உள்ளே நுழைந்தான். ஐயா, இங்கே கோடாங்கி என்று அவன் கேட்கவும், நீ யாரப்பு என்றார் கோடாங்கி. நான் பெரிய வீட்டு சுப்பு சித்தப்பா இருக்கால, அவளுக்கு பங்காளி முறை, சாமி கும்பிட வந்தேன். உங்ககிட்ட வீட்டு சாவியும் பொன்னாத்தா கோயில் சாவியும் வாங்கிக்கிற சொன்னாக. ஓ, சின்ன வருவகைராவா நீங்கள்? கோடாங்கி கேட்டதற்கு ஆமாம் என்றான் அந்த பையன். பொம்பளை பிள்ளைகளும் கூட வந்திருக்காளா? இல்லைண்ணே, நான் மட்டும்தான். உங்கள் ஐயாவோட கதை பெருங்கதப்பே. டீயை உறிஞ்சியபடி சுவாரஸ்யமாகவும் கொட்டினான் அந்த பையன். ரெங்கூனில் இருந்தாக உங்கள் ஐயா. அவர் தான் நடுவுள்ளவர். மூத்தவர் குமாரசாமி, இளையவர் கருப்பையா. ஊரில் 3 பங்கு நிலம் உங்கூட்டுது தான். கேரகம் பஞ்சத்தில் ஒன்றும் விளையாம போக உங்கள் ஐயா அனுப்பிச்ச காசெல்லாம் குடும்ப செலவாக போச்சு. வெளியூரில் இருந்து வந்த கையோட அனுப்பி வச்ச பணத்துக்கு கணக்கு கேட்டாக உங்கள் ஐயா. கடனைத்தான் காட்டினார் பெரியவர். கடனை பொறுப்பேற்றுக்கிட்டா சொத்து கிடைக்கும். என்ன செய்கிறதுன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பவே உங்கள் ஐயா எந்திரிச்சு, எனக்கு கடனும் வேணாம் சொத்தும் வேணான்னு துண்டை தோளில் போட்டபடி பொண்டாட்டியாக கூட்டிக்கிட்டு நடந்தே பருத்தி கண்மாய்க்கு போயிட்டாங்க. கூடவே இளையவர் கருப்பையாவும் பெரியவரை மட்டும் முத்தையில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க குடும்பம் படாத பாடு இல்லை. குமாரசாமி ஐயா மலையா போய் அம்புட்டையும் மீட்டெடுத்தாக. இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ஊர்லேயே அவங்க தான் பெரிய தலைக்கட்டு. 25 வருஷமாக அவங்க சித்தப்பாரதேன் ஊருக்கு அண்ணா போஸ்ட் பிரசிடெண்ட்டு. இப்போது ஏதோ கொஞ்சம் சரியாயிடுச்சுலனே? ஆமாம், கருப்பன் தலையிட்டு சரி பண்ணியிருக்கிறான். என்ன நான் சொல்கிறது, எது எப்படி இருந்தாலும் கருப்பனை கும்பிட ஓடியாந்துருங்க. கோடாங்கி வெற்றிலையை போட்டு புளிச்சென்று துப்பினார். எங்கள் பாட்டையாவத்தான் கூட்டியார சொன்னாராம் ராமநாதபுரத்து மகாராசா. கோடாங்கி கதை சொல்ல ஆரம்பிக்கவும் டீக்கடை அமைதியானது. ராசா மகளோட முத்து மாலையை காங்கலையாமப்பா. இந்த கடவே ஆளுகளை வச்சு ராசா தேடியிருக்காப்புல. ராமநாடு சீமை முழுக்க கோடாங்கியை கூட்டியாந்து குறி அடித்து கேட்டு ஒன்றும் ஒப்பேறலை. கண்டாரொளி மயங்க என்ன குறி சொல்கிறாங்க? ராசாவுக்கே இப்படி சொன்னால் ஊருக்கு எம்பிட்டு சூதானம் இல்லாமல் சொல்லுவீங்க சொல்லி அம்பிட்டு பேரையும் செயலில் போட்டு அடைச்சிவிட்டாராம். ஏன் கோடாங்கி, ஒரு முத்து மாலைக்கா ராசா இம்பிட்டு அலப்பற பண்ணார்? ஒன்று போனால் இன்னொன்று வாங்கி போடக்கூடவா வக்கில்லாமல் போனாக? மதுரக்காரர் முனுசாமி கேட்டார். மருதக்காரரு எப்பவும் குறியாக கேட்பாப்ல, அதைத்தான் சொல்ல வர்றேன். மறு வெற்றிலையை எடுத்து சுண்ணாம்பு தடவி களிப்பாக்கு சேர்த்து வாயில் போட்டு குதப்பியபடியே கொஞ்சம் புகையிலையை உள்ளே தள்ளினார் கோடாங்கி. அப்படி இல்லைல்ல, சின்ன ராணியோட முத்து மாலையை அவளை கட்டிக்க போகிறவளுக்கு தான் போடணுமா. மாலையை காணோம்னா பிசகா போயிடும் இல்லையா? அந்த புள்ள அழுதுகிட்டு, இந்த மாலையை நான் அவுக்கவும் இல்லை, யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, இது நொண்டி முனி மேலே சத்தியம்னு அழுது புலம்புது. இது கண்டுபிடிக்கலைன்னா ராசாவுக்கு அசிங்கம் இல்லையா? அப்போத்தான் ராசாவுக்கு நெருக்கமான மந்திரி ஒருத்தன் இந்த மாதிரி மாரநாட்டு கோடாங்கி நல்லா குறி சொல்லுவாப்ல, அவரை கூட்டியாந்து கேளுங்கன்னு ஐடியா கொடுத்துருக்காப்ல. மாரநாட்டு கோடாங்கி யார்? என் பாட்டேன் சோனமுத்தாண்டிதேன். இப்போது கொஞ்சம் கம்பீரமாய் தலைமுடியை விரித்து உதறி முடித்து கொண்டார் கோடாங்கி. ராசா ஆளு விட்டுருக்காகன்னு தெரிஞ்சதும் தூங்கிட்டு இருந்த எங்கள் ஐயா பாதி கண்ணை திறந்து, என்னப்பு செய்தின்னு கேட்க, இப்படி விவரம்னு வந்தவங்க சொல்ல, நான் வரணுமா இல்லை கருப்பாக வரணுமான்னு இவர் கேள்வி கேட்டிருக்கார். இவங்களுக்கு எங்கள் ஐயாவை பார்த்ததும் ஒரு டவுட்டு. என்னடா கருப்பங்கோயில் கோடாங்கினா ஆள் தின்னுன்னு இருப்பார்னு பார்த்தா கெச்சலாக கருப்பாக கோமாளி மாதிரி இருக்காருன்னு யோசிச்சிருக்காங்க. என்னைய மாதிரித்தேன் எங்கள் ஐயாவும் என்று மீசையை இழுத்து சுருட்டி விட்டு கொண்டே கோடாங்கி, இன்னொரு டீயை போடுறா தம்பி என்று செருமினார். இந்த கோடாங்கியும் செயலுக்குள்ளே தான் போகிறாருன்னு நினச்சிக்கிட்டே, யோ கோடாங்கி,
உன்னைய கூட்டிகிட்டு போய் நாங்கள் என்ன பண்ணுறது, கற்பனை தான் ஏன் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பதில் சொல்ல, அப்போ போய் உங்கள் ராசாவோட பட்டத்து குதிரையை கொண்டாங்கடா மசுராண்டிகளா, அவங்கள விரட்டி விட்டுருக்கார். ராசா விட்டு குதிரையை எப்படியா கொண்டு வர்றதுன்னு வந்தவங்க மிரளவும், அதெல்லாம் இல்லை, வந்தால் ராசா குதிரையில் தான் கருப்பேன் வருவான், இல்லைன்னா வரமாட்டான்னு போய் சொல்லு. அவங்கள திருப்பி அனுப்பிச்சிட்டாரு எங்கள் ஐயா. ராசாவுக்கு ஆச்சரியம். ஆடுறாவன் ஊரில் இல்லாத பெருங்கோடாங்கி, கூட்டிக்கிட்டு போங்கடா என் குதிரையை, வக்காளி என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம்னு கையோட குதிரையை மாறநாட்டுக்கு சிங்காரிச்சு அனுப்பிச்சுட்ருக்காக. அந்த பூவரசு மரத்துக்கிட்ட தான் குருதையை நிறுத்திட்டு எங்கள் ஐயாவை பார்த்தா அழக்கானோம் என்று சொல்லி நிறுத்தி கோடாங்கி சுட்டி காட்டிய இடத்தில் பெரிய பூவரசு மரம் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அவர் மேக்கிட்டு காட்டில் வெளுக்கி இருந்துட்டு கால் கழுவ கம்மாய்க்கு தோளில் கோமணத்தை போட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தப்போ ஊராளுக வந்து விவரத்தை சொல்லி உடனே கையோடு வாங்கன்னு கூப்பிட, அட இருங்கப்பா குண்டி கழுவிட்டு வர்றேன், கையோட எப்படி வர்றது அப்படின்னு நையாண்டி பண்ணியிருக்காக. ஏண்டா கருப்பா, குருதையெல்லாம் அனுப்பி விட்டுருக்காக, என் மானத்தை வாங்க மாட்டில, மறுவாதையாக வந்து கூட இருந்த குறி சொல்லுன்னு சாமியை கும்பிட்டு வாங்க போகலாம்னு வந்தவங்க கிட்ட சொல்லிவிட்டு முன்னாடி எங்கள் ஐயா நடக்கவும் வந்திருந்த ராசாவோட ஆளுகளுக்கு டவுட்டு. யோ கோடாங்கி, குருதையை கேட்டீரு, இப்போ நடந்து போறீரு என்று கேட்க, பேயாமல் குருதையை பிடிச்சிக்கிட்டு மறுவாதியாக வாங்கடான்னு சொல்லிவிட்டு 8 வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ராசாவோட அரண்மனை உள்ளே நுழைஞ்சி கோடாங்கியை பார்க்க ராமநாடு சனமே திரண்டு நிற்க, ராசா மேடை மேலே சேர் போட்டு உட்காந்துருக்க, கீழே எங்கள் ஐயாவுக்கு விரிப்பு விரித்து உட்கார வச்சு, யோ கோடாங்கி, குருத ஹேட்டியாம்ல குருத எங்க குறி சொல்லு வாப்போம்னு சேதுபதி ராசா மிசையை முறுக்க உடுக்கையை எடுத்து அடிக்க ஆரம்பித்தார் எங்கள் ஐயா. திட்டும் 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 திட்டும். உடுக்கை அடித்த கொஞ்ச நேரத்தில் டேய் அப்படின்னு ஒரு சத்தம். அவர் உருவத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் ராசாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கருப்பன் கீழே நீ மேலையாடா. கட்ட குரலில் கோடாங்கி அதட்டவும் ராசா விலவெழுத்து போனார். நீதான் கருப்பன் எப்படி நம்புறது, தைரியத்தோட கேட்டார் ராசா. வெளியில் போய் பாருடா பெப்பயலை, நான் ஏறி வந்த குருதை என்ன கதியில் இருக்குன்னு. கோடாங்கி சொன்னதை கேட்டு ஆடி போய் பார்த்தவங்க விலவெழுத்து போய், ஐயா சாமி, குருதை நின்ற மேனிக்கு செத்து போயிடுச்சுங்கய்யா அப்படின்னு அலற எங்கள் ஐயா ராசாவோட சிம்மாசனத்தில் உட்கார வச்சு கருப்பங்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு ராசா. சாமி, என் மகனோட முத்து மாலையை காணோம், எப்படியாச்சும் நீங்கள் தான் ராசா கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே, ஏண்டா மசுரு, ஒரு குறிக்கு கூட்டியாந்துட்டு 2வது குறி ஏற்கிறியோ அப்படின்னு கருப்பன் எகிறவும், சாமி தப்பம் மன்னிச்சு குறிய சொல்லுங்கன்னு கெஞ்சி கருப்பன் காலில் துபுக்கடின்னு விழுந்துட்டாக ராசா. மாசிக்கிளறிக்கு மரியாதை உன் அரண்மனையிலேருந்து வரணும், செய்வியா? செய்கிறேன் கருப்பா செய்கிறேன். போடா போக்கத்தப்பையில் போய் உன் மகா குளிச்ச இடத்துல தூம்புக்குள்ளே தேடிப்பார், முத்து மாலை கிடைக்கும். போய் சாராயம் வாங்கிட்டு சொல்லு, கல்லுப்பானையை கொண்டா, கறியை அதக்கி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கருப்பன் மலையேறிட்டார். கதையை சொல்லி முடித்தார் கோடாங்கி. ஏன்பா இம்பிட்டு கதையும் உனக்கு எப்படிப்பா தெரியும் கேட்டுக்கொண்டு, இன்னொரு பீடி விடு என்று முத்தையா கோடாங்கியிடம் கையை நீட்டினான். எங்கள் அப்பாரு சொல்லுவார், அவருக்கு அவங்க அப்பாரு. கோடாங்கி பீடியை உள்ளே இழுத்து புகையை வெளியே விட்டபடி டீக்கடி கொட்டையை விட்டு வெளியே வந்தார். ஏன்பா தம்பி, கோயிலில் இருங்க, வயிற்ற பசிக்குது, போய் 2 வாய் கஞ்சி அள்ளி குடிச்சுவிட்டு ஓடியார, காலையில் வெறும் வயத்தில் குடித்த சாராயம் குடலை அறுக்குது சொல்லிவிட்டு விறுவிறுன்று நடந்தார் கோடாங்கி. சாம்பிராணி புகை மூட்டத்தில் கருப்பங்கோயில் மூடி கிடந்தது. கோடாங்கியின் மகன் சின்ராசு மணியை இழுத்து அடித்து கொண்டே இருந்தான். டேய் கருப்பா, உன் பிள்ளைய வந்திருக்கடா, அதுகளுக்கு ஆறு இருக்கா உன்னை விட்டா, அதுக தலைமாடு காத்து நல்லா வீரா, கும் 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 கும். தொண்டையை செருமியபடி உடுக்கையை அடிக்கத் தொடங்கி கோடாங்கிக்கு கருப்பன் இறங்கத் தொடங்கினான். கூட்டம் அலறியது. அதில் ஒரு பெண் உக்கிரமானார். சுற்றி இருந்தவர்கள் எவ்வளவோ முயன்றும் கட்டுப்படுத்த முடியவில்லை. கோடாங்கி பெருங்குரல் எடுத்து கத்தினார். கருப்பனுக்கு மேலே வாங்குறலா? ஓடி வந்த அந்த பெண் முன்பு ஆடினார். 6 அடி உயரம், கருத்த உடம்பு, கெச்சலாயிருந்தார். காலையில் குடித்திருந்த சாராயம் கண்களில் சிவப்பாய் திரண்டிருந்தது. கருப்பன் கோயில் விபூதியில் வாசனை இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அதை விபூதி என்று சொல்வதை விட 90 என்று சொன்னால்தான் சரியாயிருக்கும். விபூதிக்கும் 90க்கும் என்ன வித்தியாசம்? விபூதி முகப்பவுடர் மாதிரி ரொம்ப மிருதுவாயும் 90 கோபால் பல்படி போல் கொரகொரன்னு இருக்கும். 90 கையில் எடுத்து படார் என்று அடித்து
நெற்றியில் வைத்து ஒரு இழுவுவார்கள். அது பூசுவதாகாது. பூசுவது என்பது அழகியல் சார்ந்தது. அதனால்தான் 90 பூசுங்க என்று யாரும் கோடாங்கி முன்பு நின்று கேட்பதில்லை. ஐயா, புள்ளைக்கு 90 போட்டு விடுங்க, 3 நாளாக வீச்சுன்னு விடாமல் கத்திக்கிட்டு இருக்கு என்பார்கள். கோடாங்கி 90 எடுத்து சாமி வந்த பெண்ணின் தலையில் பட்டென்றெடுத்தார். நாறு தெரியுமா, காட்டு பேச்சு. உடுக்கை அடி தொடங்கிய போது அந்த பெண் கண்ணீர் பெருக்கெடுத்து கத்தினாள். கோடாங்கி கண்களை உருட்டி, பேயாம நின்று கருப்பனை கும்பிடணும் சரியா என்று கைகளில் ஓங்கி அடித்தார். கோயில் முன்மண்டபத்தை கடந்து கொடிமரத்துக்கு அருகே தப்படுத்து கொண்டிருந்தார்கள். கோடாங்கி தலைவிரி கோலமாய் ஓடி வந்து உடுக்கை அடிக்க தொடங்கியதும் தப்படியை நிறுத்தினார்கள். சுகமில்லாத இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து கோடாங்கி முன்பு நிறுத்தினார்கள். இவளுக்கு என்னடா கோளாறு? என் சண்டி மாடா, என் நொண்டி மாடா, என் சப்பானி மாடா, ஏ கொம்பேரி மூக்கா, ஏ மாரநாட்டு கருப்பா, உள்ளு இருக்கிறது யாருண்டு என் ஜாமி கொண்டு வாடா, என் ஜாமி கொண்டு வாடா. உடுக்கை அடித்து பாடிய கோடாங்கி, ஏன்பா ஆறுப்பா புருஷன், என் முன்னாலவா? கோடாங்கி அதட்டி கூப்பிட்டவுடன் ஓடி வந்து முன்னால் நின்றான் அவள் கணவன். ஏண்டா உன் பொண்டாட்டியை எப்படிடா கூப்பிடுவ? அடியே செல்வின்னு கூப்பிடுவேன். அவள் எப்படி கூப்பிடுவா உன்னைய? என்ன ஏனுங்க அத்தான்னு கூப்பிடுவா, மச்சான்னு கூப்பிடுவா. ஓம் பொஞ்சாதி உன்னைய அத்தான் மச்சான்னு கூப்பிடுவா. நீ பதிலுக்கு அவளை அடியே செல்வின்னு அதிகாரம் பண்ணுவ. ஆசையா ஏத்தா செல்வின்னு பாசமாக கூப்பிட்றா பேப்பாயில். அம்புட்டும் சரியாக போகும். தயங்கி நின்றவனை பார்த்து கண்களை உருட்டி அதட்டினார் கோடாங்கி. கீச்சு குரலில், ஏத்தா செல்வி இங்கே பாருஞ்சே என்றவளை பார்த்து மறுபடி அதட்டினார். கருப்பனுக்கு கேட்குற மாதிரி கூப்பிடுறாங்கிற? ஏத்தா செல்வி இங்கே பாருஞ்சே. சத்தம் கேட்டு கேவி அழுதவள் தலையில் ஓங்கி அடித்தார் கோடாங்கி. 90 போட்டு சூடம் காட்டி எலுமிச்சம்பழத்தை தலையில் தேய்த்து, எல்லாம் சரியா போச்சு, கூட்டிட்டு போ என்று சொல்லிவிட்டு சலங் 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 என்று கால் சலங்கை அதிர ஆட ஆரம்பித்தவரை பார்த்து கூட்டம் கருப்பா கருப்பா என்று கத்தியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.